நன்றிகளை செலுத்துகிறேன். அருமையான பாஸ்டர் அவர்களுக்கு ரொம்ப நன்றிகளை செலுத்துகிறேன் இந்த வாய்ப்பை தந்ததற்காக. உடன் ஊழியர்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை நன்றிகளை, திருச்சபை மக்களுக்கும் வாழ்த்துக்களை நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஆண்டவர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. நல்ல ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை நாம் கேட்டிருக்கிறோம். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்ல போகிறது ஆண்டுடைய வருகைக்கான வார்த்தையை நான் சொல்லலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். வாக்குத்தத்த வார்த்தை கேட்டு நாம் பலனடைஞ்சிருக்கிறோம். ஆண்டுடைய வருகைக்கான வார்த்தைகளை கேட்டு நாம் என்ன செய்வோம்னா ஆயத்தப்படுவோம். ஆமென். அல்லேலூயா. பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார், எல்லாம் சேர்ந்து ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை கரடானவை சமமாகணும். அந்நாளில் வானம் வெந்து அழியும், பூமியெல்லாம் எரிந்து உருகி போகும். அந்நாளில் வானம் வெந்து அழியும், பூமியெல்லாம் உருகி போகும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை சமமாகணும். கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து, பதரையோ அக்கினியில் சுட்டரிப்பாரே. கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து, பதரையோ அக்கினியில் சுட்டரிப்பாரே. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா இயேசு வருகிறார், எதிர்கொண்டு
செல்லுவோம், சீக்கிரமாகவே எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை சமமாக்கணும், கரையில்லாமலே குற்றமில்லாமலே கத்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். எல்லாம் சொல்லுவோம். ஆமென், ஆமென், ஆமென். முன்னேறுவோம். ராஜா வருகிறா, ஆயத்தமாவோ. ராஜா வருகிறா, ஆயத்தமாவோ. இயேசு வருகிறா, எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறா, எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் ஆமென் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறா, ராஜா வருகிறா, ஆயத்தமாவோ. ராஜா ஆயத்தமாவோ. இயேசு வருகிறா, எதிர்கொண்டு செல்லுவோம், எதிர்கொண்டு செல்லுவோம். பிதாவே, இந்த ராத்திரி நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம். அருமையான திருச்சபைக்கு இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாச மக்களுக்கும் தேவையான உம்முடைய வார்த்தைகளை நீர் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற வார்த்தையின்படி இங்கே இருக்கிற ஒவ்வொருடைய செவிகளும் உம்முடைய வார்த்தைக்கு திறக்கப்படட்டும், இருதயம் திறக்கப்படட்டும். ஆண்டவரே, சிந்தைகளை சிதற பண்ணுகிற சத்துருவின் கிரியைகளை கட்டி நிர்மூலமாக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் பேசும், அடியேனை சிலுவைக்கு பின்பதாய் மறைத்து ஆவியானவர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 11வது வசனம். கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியும் மறுபடியே வருவார். ஆமென், அல்லேலூயா. நாம் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமென், அல்லேலூயா. அன்றைக்கு இயேசுவானவர் இந்த பூமிக்கு வந்து 33 ஆண்டுகள் வாழ்ந்து சிலுவையில் மறைத்து பரலோகம் ஏறி போகிற போது, மேகம் அவரை மறைத்து கொண்ட போது, அங்கே இருக்கிற சீஷர்களும் கூட இருந்த மக்களும் வானத்தையே பார்த்து கொண்டு நிற்கிற போது தேவதூதன் வந்து சொல்லுகிறார், கலிலேயராகிய மனுஷரே, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து எழுந்தருளி போன இதே இயேசுவானவர் மறுபடி என்ன செய்வார்? வருவார். ஆமென், அல்லேலூயா. நாமும் அதற்காகவே காத்திருக்கிறோம். இந்த மொத்த உலகமும் அதற்காகவே என்ன செய்திருக்கிறது? காத்து கொண்டிருக்கிறது. அவர் வருகைக்கான எல்லா அடையாளங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நான் அடிக்கடி சொல்லுவேன், முன்ன உள்ள பரிசுத்தவான்கள் தெய்வ மனிதர்கள் இந்த நாட்களை குறித்து போதித்தார்கள், இந்த நாட்களை குறித்து சொன்னார்கள். ஆனால் நாம் வாழுகிற காலமோ அவங்க சொன்ன காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவைகள் நடந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். நம்மளை பரலோகம் நம்பி இருக்கிறது.
ஏதோ தேவனாகிய கர்த்தர் இந்த சந்ததியை நம்பினபடினால் இந்த சந்ததியாகிய உங்களையும் என்னையும் இந்த காலத்தில் வைத்திருக்கிறார். நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய நாம் ஆயத்தமாக அநேகரை ஆயத்தப்படுத்த ஆண்டவர் இந்த நாட்களில் நம்மளை என்ன செய்திருக்கிறாரு, வைத்திருக்கிறார். அவர்களெல்லாம் ஒருவேளை இந்த நாட்களை குறித்து சொல்லிட்டு கடந்து போயிருக்கலாம். நாம் அனுபவிக்கிற ஒரு காலத்தில் என்ன செய்கிறோம், நின்று கொண்டிருக்கிறோம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்கும் போது, நீங்கள் நினையாதிருக்கிற நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் என்ன செய்யுங்கள், ஆயத்தமாயிருங்கள். நீங்களும் நானும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று பரலோகம் விரும்புகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், விரும்புகிறார். நாம் ஆயத்தப்படுவது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த பூமி நமக்கு நிலையானது, நிரந்தரமானது என்ன செய்யாது, கிடையாது என்பதை நாம் ஒவ்வொரு நொடி பொழுதும் உணரும்படியாய் நம்மை சுற்றி நடக்கிற அத்தனை சம்பவங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறது, சொல்லிக்கொண்டே இருக்கிறது. இதை பார்க்கிற, இதை கேட்கிற நாம் இன்னும் வேகமாய் ஆயத்தப்பட ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். மத்தேயு 24ஆம் அதிகாரமாகட்டும், லூக்கா 17ஆம் அதிகாரமாகட்டும், லூக்கா 21ஆம் அதிகாரமாகட்டும், இங்கே எல்லாம் என் இயேசுவானவர் இந்த பூமியில் வாழ்ந்தபோது அவர் வருகைக்கான அடையாளங்களே, அவரே சொல்லி போன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆமென்றும் ஆமேன் என்றும் இந்த காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இங்க இருக்கிற நாம் அனைவரும் அறிந்த ஒன்றே. யுத்தங்களின் செய்திகளை என்ன செய்வீர்கள், கேள்விப்படுவீர்கள். எங்கேயோ ஒரு நாட்டில் யுத்தம் நடந்தால் நமக்கு பிரச்சனை கிடையாது. எங்கேயோ ஒரு மாநிலத்தில் இப்போ யுத்தம் நடந்தால் பிரச்சனை கிடையாது. ஒட்டுமொத்த உலகம் முழுவதுமே ஒவ்வொரு நாடுகளிலையும் ஒவ்வொரு மாநிலங்களிலையும் உள்நாட்டு கலவரமாகட்டும், அண்டை நாட்டுகளில் உள்ள பிரச்சனையாகட்டும், ஒட்டுமொத்த உலகமும் ஸ்தம்பிக்கிற அளவுக்கு இன்னைக்கு யுத்தங்களின் செய்திகளை ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இதை கேட்கிறோம், இதை பார்க்கிறோம் என்றால் ஒன்றை நாம் புரிய வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாசல் அருகே என்ன செய்திருக்கிறார், வந்திருக்கிறார் என்ப அவருடைய காலடி சத்தம் நம்ம காதுகளில் கேட்க வேண்டும். ஆமேன். வெள்ளங்களை நாம் பார்க்கிற போது, பயங்கரமான மழை வெள்ளங்களை, மணற்சரிவுகளை பார்க்கிற போது, பஞ்சங்களை பார்க்கிற போது, கொள்ளை நோய்களை பார்க்கிற போது, இது எல்லாம் நமக்கே என்ன செய்து கொண்டிருக்கிறது, சொல்லி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு சம்பவத்துக்கு பின்னாலேயோ ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள், வரலாறு காணாத. இந்த வார்த்தைகளை இந்த காலத்தில் நாம் அடிக்கடி என்ன செய்து கொண்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். வரலாறு காணாத, இதுவரைக்கும் நான் பார்த்திராத, இதுவரைக்கும் நான் கேள்விப்படாத அப்படிங்கிற அந்த வார்த்தையை நாம் கேட்கிற போது ஒன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு முன்னால் உலகம் முழுவதும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்திருந்தாலும் இந்த காலங்களில் நடக்கிற சம்பவங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கிறது, ஒரு மாற்றம் இருக்கிறது. ஒரு மாபெரும் காரியம் நடந்து கொண்டிருக்கு நம்மை சுற்றி என்கிற போது ஒன்றை நாம் புரிய வேண்டும். வரலாறு காணாத இது நடக்கிற போது, இதுவரைக்கும் கண்டிராத காரியங்கள் நடக்கிற போது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இயேசு சீக்கிரமா என்ன செய்ய போறாரு, வரப்போகிறார். நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஆமேன். லூக்கா 12ஆம் அதிகாரம் 54 56 வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, மேற்கே மேகம் எழும்புகிறதை நீங்க காணும் போது மழை வரும் என்று சொல்லுகிறீர்கள், அந்தபடியும் ஆகும். தென்றல் அடிக்கிற போது நீங்கள் காணும் போது உஷ்ணம் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள், அந்தபடியும் ஆகும். மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, இந்த காலத்தையோ நிதானியாமல் போகிறது என்ன? சபையில் இருக்கிற நாம் இந்த காலத்தை நிதானிக்க வேண்டும். ஒரு காலம் இல்லாத அளவு இன்றைக்கு சபையில் நடக்கிற சம்பவங்கள் ஆகட்டும், விசுவாசிகள் மத்தியில் நடக்கிற சம்பவங்கள் ஆகட்டும், மனநிலை ஆகட்டும், ஊழியர்கள் மத்தியில் இருக்கிற சம்பவங்கள் ஆகட்டும், மனநிலைகள் ஆகட்டும், ஒட்டு மொத்தமாக என்ன செய்திருக்கிறது, மாறி போயிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற நாம் ஆகட்டும், உலக வாழ்க்கையில் இருக்கிற மக்கள் ஆகட்டும், மொத்தமாக மாறி இருக்கிற மனநிலையை, குணநலங்களை, குடும்ப உறவுகளில் இருக்கிற சிதைவுகளை நாம் பார்க்கிற போது, அன்பு ஒருவரிடத்தில் ஒருவர் இல்லாதிருக்கிற பார்க்கிற போது, இந்த காலத்தில் இயேசு எப்ப வேணாலும் என்ன செய்யலாம், வரலாம். இந்த காலத்தை குறித்து இயேசு சொல்லும் போது சொல்லுவார். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 37 39 வரைக்கும் வாசிக்கும் போது, நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் என்ன செய்யும்,
நடக்கும். நோவா காலத்தில் என்ன நடந்துச்சுது? வெள்ளம் வந்துச்சுது, எல்லாரையும் அழிச்சிச்சுது. ஆனால் அதனுடைய நோக்கம் என்னன்னு சொல்றாரு அப்படின்னா, 39 வசனத்தை வாசிக்கும் போது, சலப்பறைய வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் ஒரு காலத்திலேயோ நடக்கும். ஒரு உணர்வற்ற தன்மை இப்படிப்பட்ட காலத்தில் உண்டாகும் என்று இந்த காலத்தை குறித்து ஏசாமி என்ன செய்திருக்கிறார்? சொல்லி போயிருக்கிறார். நோவா காலத்தில் நடந்தது போலவே அப்படின்னா, அன்றைக்கு இருக்கிற ஜனங்களுக்கு நோவா எத்தனையோ ஆண்டுகள் கர்த்தருடைய வார்த்தையை சொன்ன போது, அவரும் அவருடைய மனைவி அவருடைய பிள்ளைங்க 3 பேரும் மருமக்கமார் 3 பேரும் மொத்தம் 8 பேரை தவிர வேற யார் ஒருவரும் பேழைக்குள்ள வருவதற்கு ஆயத்தமாக என்ன செய்யவில்லை? ஆகவில்லை. 150 ஆண்டுகள் பிரசங்கம் பண்ணுகிறார். அவருக்கு பேலை செய்வதற்கு எத்தனையோ பேர் மரங்களை வெட்டி கொடுக்கிறார்கள், மரங்களை இழைத்து கொடுக்கிறார்கள், ஆணிகள் அடித்து அடிக்கிறார்கள். எத்தனையோ அந்த காரியங்களை செய்வதற்கு உதவி செய்த பலாயிரமான மக்கள் இருந்தார்கள். ஆனால் ஒருத்தன் கூட ஏசாமி இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய போகிறார் என்பதை நம்பவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் நோவா சொல்லுகிற வார்த்தையை புரிந்து கொள்ளவில்லை. புரிந்து கொண்டாலும் அதற்கு கீழ்ப்படியவில்லை. நோவாவை மட்டமாக எண்ணிருப்பார்கள், அற்பமாக எண்ணிருப்பார்கள். இந்த கிழவனுக்கு வேற வேலை இல்லைன்னு சொல்லியிருப்பார்கள். ஆனால் நோவா சொன்னது சத்தியம், நோவா சொன்னது உண்மை, நோவா சொன்னது நடக்கும், நோவா சொன்னது நடக்க போகிறது என்பதை அவர்கள் உணராதிருந்தார்கள். அன்றாட வாழ்வது போல வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் வந்தது, மழை வந்தது, வெள்ளப்பெருக்கு வந்தது. அத்தனை பேரும் அழுதார்கள், புலம்பினார்கள். நோவாவை அவன் குடும்பத்தை மாத்திரம் பேழையில் விட்டுட்டு கதவை இவர் என்ன செஞ்சுக்கிட்டாராம்? அது வரைக்கும் பாஸ்டர் திறந்துடுவார்னு சொல்லிட்டு சாவி என்ன பண்ணலன்னா நோவா கையில் கொடுக்கல. நோவா வந்து நம்ம பாஸ்டர் மாறிக்கல, ரொம்ப இரக்கமுள்ளவராக இருப்பார் போல. ஒரு வேளை கதவை திறந்து விட்டுருவான்னு சொல்லி அவனையே உள்ளே விட்டுட்டு இவர் என்ன செஞ்சுக்கிட்டாரு? அப்படி நடக்குமா? நாம் எச்சரிக்கையாக இருப்போம். ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொருத்தனும் பேலையில் ஏறினதுக்கு பிறகு தான் வெள்ளம் வர்ற வரைக்கும் அவனுக்கு உணர்வே என்ன செய்யலை இல்லை. இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் நடக்க போதா? இப்படியெல்லாம் சம்பவிக்குமா? இதுவரைக்கும் நான் பார்த்தது இல்லையே, இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவெல்லாம் அழ ஆரம்பிக்கான், கதற ஆரம்பிக்கான், பேலை புறப்பட ஆரம்பிக்குது. எல்லாம் செத்து மதக்கா. ஒரு வேளை நோவா உள்ளேருந்து என்ன செஞ்சுருக்க முடியும்? அழுதுருக்க முடியும். ஆனால் நோவாவால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. கிருபையின் காலம் எப்போ முடியும் என்று தெரியாது. கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமென், அல்லேலூயா. இந்த கிருபையின் காலத்தில் வாழுகிற நாம் கிருபையை போக்கடித்து விடக்கூடாது. இந்த கிருபையை நாம் பற்றி கொள்ள வேண்டும். நோவா காலத்தை போல ஒரு உணர்வற்ற சந்ததியாய் நீங்களும் நானும் வாழாதபடி உணர்வுள்ள இருதயத்தோடு எப்போ இயேசு வந்தால் அவரை சந்திப்பதற்கான எல்லா விதமான ஆயத்தங்களையும் ஆவியானவர் நமக்கு தந்து ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென். மத்தேயு 25 அதிகாரம் 10 வசனத்தை வாசிக்கும் போது, அங்க புத்தியுள்ள கன்னிகைகள் புத்தி இல்லாதவர்கள் இருக்கிற போது 5 பேர் புத்தியுள்ளவர்களை எப்ப இயேசு வந்தாலும் சந்திக்க ஆயத்தமா இருந்தார்கள். ஆயத்தமா இருந்தவர்கள் மாத்திரம் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள்ள பிரவேசித்தாங்களா? ஆயத்தம் இல்லாதவர்கள் அவர்கள் கைவிடப்பட்டார்கள். கதவு என்ன செஞ்சது? அடைக்கப்பட்டது. திருச்சபை ஒருவேளை உங்களுக்கு இந்த உலகத்தில் வாழுகிற போது திறந்திருக்கலாம். ஆனால் அந்த கிருபையை நீங்கள் இழப்பீர்கள் என்றால், ஒருவேளை ஆயத்தம் இல்லாது இருப்பீர்கள் என்றால், உணர்வற்றவர்களாக இருப்பீர்கள் என்றால், ஒருவேளை பரலோகம் அந்த கதவை என்ன செய்யாது? திறக்காது. இப்பொழுதோ தேவனாகிய கர்த்தர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் 2 கரத்தை விரித்து ஒவ்வொரு நாள் அழைத்து கொண்டிருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன்னு சொல்லி கொண்டிருக்கிறார். எப்போ வரைக்கும்? ஒன்று அந்த கிருபையின் காலம், அது நம்ம மரணமா இருக்கலாம், அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையா என்ன செய்யலாம்? இருக்கலாம். நான் என்ன வேணாலும் செஞ்சுக்குவேன், இயேசு என்னை மன்னிப்பார், ஏற்றுக்குவார். எப்போ வரைக்கும்? கிருபை இருக்கிற வரைக்கும். அந்த கிருபை ஒருவேளை எடுபட்டு போகுமானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவாரானால், ஒருவேளை மரணம் சம்பவிக்குமானால், அதுக்கு பிறகு வாய்ப்பு என்ன செய்யாது?
கிடைக்காது. லாசரு ஐஸ்வர்யவானையும் பார்க்கும்போது அந்த ஐஸ்வர்யவான் அவன் நரகத்தில் இருக்கிறான். அவனுக்கு அத்தனை உணர்வுகளும் இருக்கிறது, அவன் ஆத்மா உயிரோடு இருக்கிறது. இந்த பூமியில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் அவனுக்கு ஞாபகம் இருக்கிறது. லாசருவை தெரிகிறது, ஆபிரகாமை தெரிந்திருக்கிறான், வேதனையை உணர்கிறான், அங்க தண்ணிக்காக தாகத்தோடு கூட கெஞ்சுகிறான். ஆனா அவன் ஜப விண்ணப்பங்கள்லாம் கூட வைக்கிறான். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு, இந்த லாசருவை அனுப்புங்க, எப்படியாவது இந்த இடத்துக்கு வராதபடி அவங்கள தடுத்து நிறுத்துங்கன்னு எவ்வளவோ மன்றாடினாலும் அவன் கேட்ட ஜபத்திற்கு விண்ணப்பத்திற்கு ஒரு பதில் கூட என்ன செய்யல, கிடைக்கல. பிறகு பார்த்துக்கலாம். எத்தனையோ தேவனுடைய வார்த்தை இந்த பலிபீடத்திலிருந்து கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்லுகிறத கேட்ட நாம காலம் தாழ்த்தாதபடி இந்த காலத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள ஆவியானவர் அனுகிரகம் செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. இந்த உலகத்தோடு நம்ம வாழ்க்கை முடிந்து போவது இல்லை என்பதை தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும், நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உணர்வுள்ளவர்களாய் எப்பொழுதும் காணப்பட வேண்டும் என்று பரலோக தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. அவன் நரகத்துக்கு போனாலும் அத்தனை உணர்வு அவனுக்கு என்ன செய்கிறது, இருக்கிறது. ஜாம் பண்ணுறான், யாருங்க வந்துடாதபடி லாசர் அனுப்பணும்னு சொல்கிறான். அந்த லாசருடைய ஒரு சொட்டு தண்ணி, அந்த கையில் இருக்கிற அந்த ஒரு சொட்டு தண்ணியாவது எனக்கு கிடைக்க பண்ணுங்கிறான். ஆபிரகாம் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை தான், நீங்கள் இவ்விடத்துக்கோ நாங்கள் அவ்விடத்துக்கு வர முடியாதபடி பெரும் பிளவு என்ன செய்திருக்கிறது, உண்டாக்கப்பட்டிருக்கிறது. நீ நினச்ச மாதிரி இங்கேருந்து கதறத மாதிரி உனக்கு இன்னொரு வாய்ப்பு என்ன செய்யாது, கொடுக்கப்படாது. நாம் நினச்சிக்கிட்டு இருக்கலாம், நாம் எப்படியோ என்ன வேணாலும் செஞ்சுட்டு கடைசி நேரத்தில் அந்த நேரம் எப்போ முடியும் நமக்கு என்ன செய்யாது, என்ன நடக்கும்னு என்ன செய்யாது தெரியாது. வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா தெரியாது. ஆனால் இந்த ராத்திரி ஒரு வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென், ஆமென். அந்த இயேசுவானவர் எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் என்ன செய்ய போறாரு, வரப்போகிறார். நீங்களும் நானும் ஆயத்தமாவோம். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு உணர்வற்ற தன்மை திருச்சபைக்குள்ளால, விசுவாசிகளுக்குள்ளால அப்படியே பறந்து வருகிறத நாம் பார்க்க முடிகிறது. இங்கே இருக்கிற நாம் உணர்வுள்ளவர்களை வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாவோம். எப்படி வருகைக்கு ஆயத்தமாவது என்பதை இந்த ராத்திரி நம்ம சில காரியங்களை தியானித்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். முடிஞ்ச வரைக்கும் வேகமாக நான் சொல்ல பிரயாசப்படுகிறேன். எஸ்தருடைய புத்தகத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ளுவோம். எஸ்தருடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு 5 காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளுவோம். எஸ்தர் அவள் ஒரு ஏழை பெண்மணியாய், ஒரு அனாதை பெண்மணியாய், ஒரு ஆதரவற்றவளாக இருக்கிற போது மொர்தெகாய் அவளை எடுத்து வளர்க்கிறார். மொர்தெகாய் அவளுக்கு அன்னமுறை வேண்டும். மொர்தெகாயினுடைய சித்தப்பா மகள் தான் யார் அப்படின்னா இந்த எஸ்தர். எஸ்தருடைய தாய் தகப்பன் ஒருவேளை யுத்தத்தில் மாண்டு போனார்களோ நமக்கு தெரியாது. இந்த சின்ன குழந்தையாக இருக்க போது மொர்தெகாய் அவள் மீது அன்புள்ளவராய், அவள் மீது பற்றுள்ளவராய் இந்த எஸ்தரை எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறார். அன்றைக்கு இருந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில், நேபுகாத் நேச்சாருடைய காலகட்டங்களில் இந்த மொர்தெகாய் நாடு கடத்தப்படுகிறார். அவரோடு கூட இந்த எஸ்தரும் என்ன செய்கிறார், பாபிலோனுக்கு நாடு கடத்தப்படுகிறார். அங்கே வசியை ஆண்டவர் தள்ளிவிட்டு வசினுடைய ஸ்தானத்துக்கு யாரையாவது வைக்கணும் என்று ஏற்பாடு செய்கிற போது கன்னி பெண்களை, நல்ல அழகுள்ளவர்களை, புத்தி உள்ளவர்களை எல்லாரையும் கூட்டி சேர்க்கிற போது அதில் ஒரு நபராக இந்த எஸ்தரும் என்ன செய்கிறார், இருக்கிறாள். நீங்கள் வாசிக்கிற போது எஸ்தருடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 16, 17 வசனங்களை வாசிக்கிற போது, அப்படியே 10ஆம் மாதத்திலே அழைத்து கொண்டு போகப்பட்டால் ராஜா சகல பெண்களை பார்க்கிலும் எஸ்தர் மேல அன்பு வச்சால் சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் கண்களில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே, ஆமென், அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி இந்த ராத்திரி நேரத்தில் ஆண்டவருடைய நல்ல நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம்.
வஸ்தினுடைய ஸ்தானத்துல ஆண்டவர் இந்த எஸ்தரை கொண்டு போய் என்ன செய்கிறாரு? அமர வைக்கிறார். எல்லா பெண்களை விட இந்த எஸ்தருக்கு அதிக தயவையும் பட்சமும் ராஜாவுடைய கண்களில் கிடைச்சதா. ராஜா கிரீடத்தை எடுத்து அந்த எஸ்தர் மேலே வச்சு அவளை பட்டத்து ஸ்திரியை என்ன செய்தாரா? மாற்றினாரா. நீங்களும் நானும் ஒரு நாள் இயேசு வரும்போது ஆண்டவராகிய தேவனும் இதுபோல நம் மேலே கிரீடத்தை தூக்கி வைத்து நம்மை அவருடைய குமாரத்திகளாய் குமாரர்களாய் மாற்றுவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. ஆயிரக்கணக்கான, ஒருவேளை லட்சக்கணக்கான பெண்கள் இருந்த போதும், அவர்கள் எல்லாம் ராஜாவை சந்திக்க ஆயத்தமாய் இருந்த போதும், ராணியாய் மாற வேண்டும் விருப்பப்பட்ட போதும், அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத பாக்கியமும் ஸ்லாக்கியமும் இந்த எஸ்தருக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எத்தனையோ பேர் விரும்பியிருப்பார்கள் இந்த வஸ்தினுடைய ஸ்தானத்தில், இந்த அரண்மனையில் நான் தான் ராணியாக மாற போகிறேன். ஒருவேளை என்னை பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது, நான் இப்படியெல்லாம் ஜோடிச்சு ராஜா கிரீடத்தை தூக்கி என் மேலே தான் வைக்க போகிறாருன்னு ஒவ்வொருத்தராக போயிட்டு வந்தா ராஜா எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ணுகிற போது, இந்த எஸ்தர் வந்த போதோ, எஸ்தரை பார்க்கும்போது தய கிடைத்தது. கிரீடத்தை தூக்கி என்ன செய்தாரா? வைத்தாரா. அந்த அளவுக்கு ராஜாவை சந்திப்பதற்கு எஸ்தர் தன்னை தயார்படுத்தியிருந்தாள், தன்னை ஆயத்தப்படுத்தியிருந்தாள். ராஜாவுக்கு எப்படியெல்லாம் பிடிக்கும் என்று ஏகாய் என்கிற மனிதன் சொல்லி கொடுத்திருந்ததை கற்றுக்கொண்டு இந்த எஸ்தர் தன்னை ஆயத்தப்படுத்தியிருந்த போது எஸ்தருக்கு இந்த ராஜ மேன்மையை கர்த்தர் கொடுத்தார். ஆமீன் சொல்லுங்களேன். ஆமீன் சொல்லுங்களே. இந்த எஸ்தரை போல இந்த ராத்திரி நாம் ஆயத்தமாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். ஆமே. இந்த எஸ்தர் எடுத்துக்கொண்ட முயற்சிகளை, அவருடைய வாழ்க்கையில் அவர் கற்றுக்கொண்ட காரியங்களை பார்த்தீங்கன்னா ஒரு 5 காரியங்களை முடிந்த வரைக்கும் வேகமாக சொல்லி நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம். இந்த எஸ்தர் எப்படி தன்னை ஆயத்தப்படுத்தினார், எப்படி ராஜாவை சந்திக்க முற்பட்டாள் என்றால், எஸ்தர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். வாசிங்க 8ஆம் வசனமா? 2:8. ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்படுகிற போது எஸ்தரும் ராஜாவின் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டு ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டால். வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. எஸ்தர் எப்படி ராஜா கண்களில் தயையும் பட்சமும் கிடைத்தது என்றால், இந்த எஸ்தருடைய வாழ்க்கையில் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை, ஒரு அனுபவம் அவளுக்கு இருந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். இந்த உலகம் முழுவதும் பாவத்தை சாக்கடையில் கிடக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டவர்கள் என்கிற உணர்வு எப்பொழுது நம்ம சிந்தையில் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பது இந்த உலக போக்கு. ஆனால் வேதத்தின்படி இப்படிதான் வாழ வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் 66 புஸ்தகங்களையும் ஆவியானவர் நமக்கு என்ன செய்திருக்கிறாரு? தந்திருக்கிறார். ஆமீன் சொல்லுங்களேன். எப்படி வேணாலும் வாழலாம் அப்படிங்கிற அந்த வாழ்க்கை அல்ல நம்ம வாழ்க்கை. ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் நம்மை வேறு பிரித்திருக்கிறார் என்கிற அந்த உணர்வு நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையும் உலக மனுஷனுடைய வாழ்க்கையும் ஒரு நாள் ஒப்பிட்டு என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது, பார்க்கக்கூடாது. நம்ம வாழ்க்கை வேறு விதங்களில் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்க ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. வேறு பிரிக்கப்பட்ட ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில் எப்பவும் என்ன செய்ய வேண்டும்?
இருக்க வேண்டும். பாடுகள் இருக்கும், பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும், பலவிதமான சூழ்நிலைகள் இருக்கும். ஆனால் இந்த சூழ்நிலை நடுவில் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட அனுபவத்தோடு ஆண்டவர் நியமித்திருக்கிற பாதையில் நீங்களும் நானும் ஓட ஆவியானவர் உதவி செய்வாராக. ஒரு விசாலமான பாதை என்பது அது தேவ திட்டம் அல்ல, அது குறுகின பாதை, அது போராட்டம் நிறைந்த பாதை, அது பாடுகள் நிறைந்த பாதை, கண்ணீரின் பாதை, அழுகையின் பாதை, வேதனை கூடான பாதை. நமக்கு இருக்கிற பலவீனம் சொல்லி முடியாததா இருக்கலாம், வேதனைகள் சொல்லி முடியாததா இருக்கலாம், நெருக்கடிகள் சொல்லி முடியாததா இருக்கலாம். ஆனா இந்த பாதை தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு பாதை. இந்த பாதையில் பயணிக்க நீங்களும் நானும் சந்தோஷமா போக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். இஸ்ரவேல் மக்களுக்கு எத்தனையோ நன்மைகளை செய்து ஆண்டவர் நடத்தின போதோ, செங்கடலை பார்த்த போது, எகிப்தியரை பார்த்த போது, தண்ணீர் இல்லாத சூழ்நிலைகள் வந்த போதெல்லாம் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள், கேள்வி கேட்க ஆரம்பித்தார்கள். தான் வேறு பிரிக்கப்பட்ட ஜனம், தேவன் எத்தனையோ அற்புதத்தை என் வாழ்க்கையில் செய்திருக்கிறார், இது ஒன்றும் பெரிய மேட்டர்ல என்ன, அவர்களால் கடந்து போக முடியாத அளவுக்கு தேவனை சந்தேகித்தார்கள், தேவனை முறுமுறுத்தார்கள். அதுக்கு மேல பயணிக்க முடியாமல் பின்னிட்டு திரும்பி பார்த்து நாங்கள் எகிப்தில் எப்படி வாழ்ந்தோம் என்று அதைத்தான் யோசிக்க ஆரம்பித்தார்களே தவிர தங்களுக்கு முன்னதாக செல்லுகிற யெகோவா தேவனை அவர்கள் காணாது விசுவாசிக்காது போய் வேறு பிரிக்கப்பட்ட மனநிலையை மறந்தவர்களா அவிசுவாசப்பட்டு அப்படியே நின்று போனார்கள். அப்படிப்பட்ட நிலைமையில் இங்க இருக்கிற ஒருவர் கூட என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. பாடுகளும் பிரச்சனைகளும் வருதா, தேவனோடு நெருங்கி வாழ்வதற்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை தருகிறார் என்று அதை சந்தோஷமா எண்ணி கடந்து செல்லுகிறவர்கள் யார்களோ அவர்களை கர்த்தர் கரம் பிடித்து என்ன செய்வார், நடத்துவார். வேதம் முழுவதும் தேடி பார்த்தா ஏன்னு கேட்டா பதிலே கிடையாது. நீங்க நடத்துங்க ஆண்டவரேன்னு சொன்னா ஆண்டவர் ஆச்சரியமா அற்புதமா நம்மை நடத்துவார். ஆமீன் சொல்லுங்களேன். அநேக உபத்திரங்களின் வழியா தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது உங்களுக்கும் எனக்கு என்ன செய்திருக்கிறது, நியமிக்கப்பட்டிருக்கிறது. சில பாடு வரும்போது, சில பிரச்சனை வரும்போது நாம நினைக்கிறோம் சில நேரங்களில் தேவன் தண்டிக்கிறாரோ அல்லது பிசாசு சோதிக்கிறானோ, ஏன் என் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நடக்கிறது என்கிற கேள்வியை கேட்டுட்டு மாத்திரம் அங்கே நின்றோம். ஆனா அதுவல்ல, ஆயத்தப்படுகிற அனுபவம் என்பது பாடு இருக்கும், பிரச்சனை இருக்கும், வேதனை இருக்கும், நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது, பலவிதமான குழப்பம் இருக்கும், கேள்விகள் இருக்கும், பயம் இருக்கும். ஆனா ஒண்ணு நிச்சயம், ஆண்டவர் நம்ம கரத்தை பிடித்து அற்புதமா என்ன செய்வாரு, நடத்துவார். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன் என்கிற அவருடைய சத்தம் கேட்டு அவர் சித்தம் செய்ய ஆண்டவர் நமக்கு கூட இருந்து என்ன செய்வாரு, நடத்துவார். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு என்ன செய்தாரா, கொண்டு போகப்பட்டாரா. வனாந்தர பாதையில் நடத்துகிறது சாத்தான் அல்ல, மாறாக ஆவியானவர் சில பாடங்களை கற்றுக்கொள்வதற்கு, வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களை பயிற்சிவிப்பதற்கு, வேறு பிரிக்கப்பட்டவர்களை பலப்படுத்துவதற்கு ஆவியானவர் சில நேரங்களில் வனாந்தரத்துக்கு கொண்டு போவா. அதுதான் தனிமைப்படுத்தப்படுகிற ஒரு அனுபவம். இந்த தனிமைப்படுத்தப்படுகிற அனுபவம் வரும்போது தான் தேவன் சில காரியங்களை அல்லது பல காரியங்களை கற்றுத்தருகிற ஒரு பள்ளிக்கூடம். அந்த கற்றுத்தருகிற அந்த தனிமைப்படுத்தப்படுகிற இடம் எல்லாருக்கும் அல்ல. யார் யார் வேறுக்கு பிரிக்கப்பட்டார்களோ, யார் யார் தரிசனத்தோடு ஓடுகிறார்களோ, யார் யார் அவருடைய வருகைக்காய் ஆயத்தப்படுகிறார்களோ அவர்கள் ஆண்டவர் வேறு பிரிப்பா. இந்த இயேசுவானவரையும் ஆவியானவரே வனாந்தரத்துக்கு என்ன செய்தாரா, கொண்டு போனாரா. அங்கே இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் சில பாடுகளூடாக நீங்கள் கடந்து போகிறீங்களா, சில வேதனை கூடாக கடந்து போகிறீங்களா, சில அவமானங்கள் உங்கள் வாழ்க்கையில் வருகிறதா, பயப்படாதீங்க. இந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் உங்கள் கூட தான் இருக்கிறா. உங்களை பலப்படுத்துவதற்கு, உங்களை உருவாக்குவதற்கு, உங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு ஆண்டவர் உங்களை தனிமைப்படுத்துகிறாரே தவிர உங்களை அழிப்பதற்கல்ல, உங்களை சிதைப்பதற்கல்ல. நீங்கள் சரியான பாதையில் பயணிக்கிறீர்கள். சங்கீதம்
சங்கீதம் 105 சங்கீதம் 17 20 வரைக்கும் வாசிப்பீங்கன்னா யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். யோசேப்புக்கு ஒரு பெரிய தரிசனம் இருந்தது, அவனுக்கான ஒரு திட்டம் இருந்தது. ஆனால் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அந்த வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஒரு புருஷனை அனுப்பினார் என்று போட்டிருக்கோம். அந்த அனுப்பின விதங்கள் என்னென்ன நீங்க ஆதியாகமம் 37 அதிகாரம் வாசிக்கிற போது அல்லது 39 அதிகாரம் வாசிக்கிற போது அந்த அனுப்பின பாதைகள், அவனை நடத்தின விதங்களை பார்க்கும்போது அந்த தரிசனத்துக்கும் அவன் நடக்கிற பாதைக்கும் ஒருவேளை ஒரு ஒப்பு இல்லாத பிடிக்கும், அதனுடைய நோக்கம் இல்லாத போல தெரியலாம். ஆனால் முடிவு வரும்போது பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 41 அதிகாரத்தை வாசிக்கிற போது அவன் வாழ்க்கையில் சிறை அனுபவங்களை மாற்றினா, என்ன நோக்கத்துக்காய் அவனை அழைத்தாரோ, என்ன நோக்கத்துக்காய் அவனை தெரிந்து கொண்டாரோ, என்ன நோக்கத்துக்காய் வேறு பிரித்தாரோ, அந்த நோக்கத்தை ஆண்டவர் நிறைவேற்றி அந்த பார்வோனுடைய ஸ்தானத்தில் கர்த்தர் இந்த யோசேப்பை கொண்டு போய் என்ன செய்தார்? உட்கார வைத்தார். வேறு பிரிக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை இந்த ராத்திரி கர்த்தர் நமக்கு தருவாராக. எஸ்தரை ஆண்டவர் வேறு பிரித்து அந்த அரண்மனைக்குள்ள என்ன செய்கிறாரு? கொண்டு போகிறார். ஆமேன். அவருடைய வருகைக்கான முதல் படி என்ன அப்படின்னா, வேறு பிரிக்கப்பட்ட ஒரு அனுபவம், ஒரு வாழ்க்கை முறைகள். எல்லாரையும் போல நம்ம வாழ்க்கை என்ன செய்யாது? இருக்காது. உலக மனிதர்களைப் போல நம்ம வாழ்க்கை என்ன செய்யாது? இருக்காது. அவர்களோடு எவ்விதத்தில் ஒப்பிட்டு பார்த்தா நமக்கும் அவங்களுக்கு ஏணி வச்சால் என்ன செய்யாது? எட்டாது. அவங்க படுற கஷ்டமெல்லாம் அந்த உலகத்தோடும் அவங்க வாழ்க்கையோடு முடிஞ்சு போச்சுது. ஆனால் நமக்கு பாடுக்கு பின்னால் ஒரு பெரிய பரலோக மகிமை இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் அதை நமக்கு தருவதற்கு வல்லவராக என்ன செய்கிறாரு? இருக்கிறார். எஸ்தருடைய வாழ்க்கை வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இரண்டாவதாக எஸ்தருடைய வாழ்க்கையில் ராஜாவை சந்திப்பதற்கு, அந்த மேன்மை கிடைப்பதற்கு இரண்டாவது காரணம் 9ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சிறந்த ஒரு இடத்துல அவளையும் அவள் தாதிமார்களையும் வைத்தான். ஆமீன் சொல்லுங்களேன். இந்த உலகத்தில் சிறந்த இடம் எது அப்படின்னா அவருடைய திருச்சபையே. ஆமென். ஏகாயினிடத்தில் ஒப்புவித்தாராம். அரண்மனைக்கு கொண்டு வரப்பட்டாலாம். அந்த அரண்மனையில் சிறந்த இடத்துல இந்த எஸ்தரை ஆண்டவர் என்ன செய்தார்? வைத்தார். ஏகாயாரு உங்கள் பாஸ்டரு. உங்கள் பாஸ்டரை பரலோகம் பார்த்ததுனால அவர் உருவாக்குவார்னு சொல்லி ஆண்டவர் இந்த சபையில் கொண்டு வந்து அத்தனை பேர் என்ன செஞ்சுருக்கிறாரு? உட்கார வச்சிருக்கிறா. இதுதான் அவர் தங்கி தாபரிக்கிற அரண்மனை. இந்த அரண்மனையில் சிறந்த இடத்துல உங்களை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு? உட்கார வச்சிருக்கிறார். ஏன் தெரியுமா? இங்கே தான் ஆயத்தம் பண்ணப்படுகிற ஒரு இடம். இதுதான் ஒரு கொல்லப்பட்ட மாதிரி, இது ஒரு பள்ளிக்கூட மாதிரி. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை தேவன் விரும்புகிற மாதிரி ஆயத்தப்படுத்தப்படுகிற இடம் எதுன்னா இது. எஸ்தருக்கு ஒருவேளை அந்த அரண்மனையாக இருந்திருக்கலாம், அந்த ஏகாயா இருந்திருக்கலாம். ஆனால் இங்கே உங்களுக்கு அரண்மனை எது? இந்த சபையும். இங்கே ஏகாயாரு உங்கள் பாஸ்டரும். உங்கள் பாஸ்டர் சொல்கிற வார்த்தையை கேட்டால் பரலோகம் சரியாக போய் என்ன செய்ய முடியும்? சேர முடியும். ரட்சிக்கப்பட்ட உடனே டக்குன்னு பரலோகத்துக்கு கூட்டு போயிருந்தாருன்னு வைங்களேன், எல்லாரும் டக்குன்னு என்ன செஞ்சிருக்கலாம். ஆனால் அப்படி ப்ராசஸ் கிடையாது. பரலோகத்தில் அப்படி வேலை என்ன செய்யாது? கிடையாது. கல்லனுக்கு கிடைச்சிருக்கு அந்த பாக்கியம். ஆனால் நமக்கெல்லாம் என்ன அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட நாம் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்போஸ்தலர் நடபடிகள் அதனுடைய 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார். ஆவியானவர் எதற்காக சபையில் சேர்த்து கொண்டு வந்தார் என்றால், இங்கே வைத்து சத்தியத்தை சொல்லி உங்களை உருவாக்க வேண்டும் என்று, உங்களை தேவனுக்கு பிரியமாய் மாற்ற வேண்டும் என்று இங்கே கொண்டாந்து தேவன் என்ன செய்திருக்கிறாரு? வைத்திருக்கிறார். இங்கே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறாரு, அந்தபடியே இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார்.
ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் என்ன செய்யுங்க? சபையில் நாம் அடங்கி இருக்கிற போது, அவருடைய பலத்த கையின் கீழே நாம் இருக்கிற போது, என்னெல்லாம் சத்தியம் போதிக்கப்படுகிறதோ அந்த சத்தியத்தை நாம் கேட்கிற போது, அந்த சத்தியத்தை கேட்டு நாம் உருவாக்கப்படுகிற போது, தேவனாகிய கர்த்தர் நம் மீது பிரியமுள்ளவராக என்ன செய்கிறாரு? மாறுகிறார். சபையில் இருக்கிற எல்லாரும் கீழ்ப்படுகிறாங்களா? தெரியாது. ஆனால் இங்கே இருக்கிற நீங்கள் எப்பொழுது தேவனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படுகிறீங்களோ, ஆண்டவர் உங்களை என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். எதற்கு? எத்தனையோ சபைகள் இருக்கிற போது இங்கே உங்களை கொண்டாந்து வைத்திருக்கிறார். இந்த ஏகாயின் கீழே நீங்கள் இருக்க வேண்டும் என்று, இந்த ஏகாய் சொல்லுகிறவைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். யாரு ஒருவர் இங்கே போதிக்கப்படுகிற சத்தியத்துக்கு செவி கொடுக்கிறோமோ, ஆண்டவர் உங்களை உருவாக்குகிற தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறாரு? இருக்கிறார். அடங்கி இருப்பது, கற்றுக்கொள்ள இருப்பது. நமக்கு சில காரியங்களை கொஞ்சம் கற்றுக்கிட்டா போதும் கிறிஸ்தவ வாழ்க்கையில். அப்புறம் யாருக்கும் என்ன செய்ய மாட்டோம்னா அடங்க மாட்டோம், யாருக்கும் என்ன செய்ய மாட்டோம்னா கீழ்ப்படிய மாட்டோம். ஒரு 4 பாட்டு பாடிக்க தெரிஞ்சிட்டா, கொஞ்சம் பிரசங்கம் பண்ண தெரிஞ்சிட்டா, இல்லை ஏதாவது ஜெபம் பண்ணி குருட்டாத்தனமாக ஒரு அற்புதம் நடந்துட்டுனா, அப்புறம் பாஸ்டராவது கிறிஸ்டராவது ஒருத்தர் சொல்ல என்ன செய்யறதில்ல? கேட்கறதில்ல. கேட்கறதுக்கு விரும்புகிறதோ இல்லை. அந்த மனநிலை என்ன செய்யும் அப்படின்னா, அவங்கள பக்குவப்படுத்தாது, அவங்கள உருவாக்காது, அவங்கள ஆயத்தப்படுத்தாது. அது ஒரு அரகுற அனுபவமாகவே என்ன செய்யும்? இருக்கும். தாவீதினுடைய வாழ்க்கையில் அவனை ராஜாவாய் கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருந்த போதும், அவன் கோலியாத்தை வீழ்த்தின போதும், சில பாடுகளுக்கூடாக ஆண்டவர் நடத்தினார். 13 ஆண்டுகள் அவன் வாழ்க்கையில காத்திருக்க வேண்டியதாச்சுது. கர்த்தருடைய பலத்த கைக்குள்ள அவன் அடங்கி இருக்க வேண்டியதாச்சுது. 13 ஆண்டுகளும் பொறுமையா இருக்கிறான். கோலியாத்தை கொன்ன இந்த தாவீதுக்கு சவுலை கொண்டு ஒன்று அவனுக்கு பெரிய மேட்டரே கிடையாது. 2 முறை 1 சாமுவேல் 24 அதிகாரத்திலேயோ 1 சாமுவேல் 26 அதிகாரத்திலேயோ சவுலை கொன்னுவதற்கான வாய்ப்புகள் கிடைத்த போதோ சவுல் மேல தன் கையை போடுவதற்கு தாவீது பயப்படுகிறா, தாவீது நடுங்குகிறா. கூட இருக்கிறவன் சொல்றான், நீங்க சொல்லுங்க, ஒரே குத்தி காலி பண்ணிடுறேன்னு சொல்லும் போது தாவீது சொல்லுகிறா, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல என் கையை நான் என்ன செய்ய முடியாது? போட முடியாது. ஒருவேளை வியாதி வரட்டும், வயசாகட்டும், அல்லது யுத்தத்துக்கு போயிட்டோம், எப்படி வேணாலும் மறிக்கட்டும், அதுக்கு பிறகு நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா நான் கர்த்தருடைய கையின் கீழே நான் என்ன செய்யணும்? அடங்கியிருக்கணும். அவர் ஒரு குறித்த நேரத்தை வைத்திருக்கிறார், அவர் ஒரு குறித்த காலத்தை வைத்திருக்கிறார். நான் அவசரப்பட மாட்டேன்னு அடங்கியிருக்கிறார் இந்த தாவீது. ஏற்ற காலம் வந்தபோது 2 சாமுவேல் 5 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கும் போது, சமஸ்த இஸ்ரவேல் மக்களும் சேர்ந்து வந்து தாவீதை இஸ்ரவேலின் மேல ராஜாவா என்ன செய்கிறார்கள்? அபிஷேகம் பண்ணுகிறார்கள். ஏற்ற காலம் வர்ற வரைக்கும் கற்றுக்கொள்வதற்கு நீங்களும் நானும் அவருடைய பலத்த கைக்குள்ள இருப்போம். ராஜாதி ராஜா ஒரு நாள் வருவார், அவர் நம்மளை ராஜரீக அபிஷேகத்தினால் நம்மை நிரப்புவார். ஆமே. இந்த எஸ்தர் அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டது. இந்த எஸ்தர் மொர்தெகாயினுடைய கையின் கீழே அடங்கியிருக்க ஆண்டவர் அவளுக்கு உதவி செய்தார். அது அவளை ஆயத்தப்படுத்தினது. நீங்கள் சபையில் வந்த நீங்கள் இந்த சபையின் கீழாக போதிக்கப்படுகிற வார்த்தைகள் நீங்கள் கேட்டிருக்கிற போது ஆயத்தம் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறது? நடக்கிறது. ஆயத்தம் என்பது ஒரே நாளில் நடந்து ஒரே நாளில் பரலோகம் போகிற அனுபவம் என்ன செய்யாது? கிடையாது. படிப்படியாய் ஒவ்வொரு நாளும் தேவையில்லாத காரியங்கள் எல்லாம், மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம், மனுஷிகத்தை எல்லாம், நம்முடைய ஜென்ம சுபாவத்தை எல்லாம் ஆவியானவர்ங்கிருந்து பேசுகிற வார்த்தையின் மூலமாய் சரி பண்ணி கொண்டே என்ன செய்வார்? இருப்பார். அப்படி இந்த எஸ்தரை சரிப்படுத்தினார், தன்னை ஆயத்தப்படுத்தினாள். 3வதாக இந்த எஸ்தர் வாழ்க்கையில் அவள் ஆயத்தப்பட்டதற்கான காரணம் என்ன? 10ஆம் வசனத்தை வாசிக்கிற போது எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். எஸ்தரோ வென்றால் தன் குலத்தையும் தன்னுடைய பூர்வத்தரத்தையும் அறிவிக்காதிருந்தால் மொர்தெகாய் அதை தெரிவிக்க வேண்டாம் என்று கற்பித்திருந்தான். தேவையில்லாத இடத்துல, தேவையில்லாதவர்களிடத்துல தேவையற்ற வார்த்தைகளை பேச வேண்டிய அவசியம் நமக்கு என்ன செய்யாது? கிடையாது. இது எதை குறிக்குது அப்படின்னா, எஸ்தரோ வென்றால் தன்னுடைய குலத்தையும் தன் பூர்வத்தரத்தையும்
தன்னுடைய குலப்பெருமையை அங்கே என்ன செய்யலையா, பேசலையாம். பலதரப்பட்ட நிலையில் இருந்த நாம், பாவத்தில் வாழ்ந்த நாம், சாப கட்டுகளுக்குள்ள இருந்த நாம், பலதரப்பட்ட சூழ்நிலையில் இருந்த நம்மை ஆண்டவர் அழைத்து கொண்டு சபையில் என்ன செய்திருக்கிறாரு, உட்கார வைத்திருக்கிறார். இந்த சபையில் ஜாதி பெருமை என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. சாதி பெருமையை பேசுவதற்கு ஆண்டவர் சபைக்கு நம்மளை என்ன செய்யவில்லை, கொண்டு வரவில்லை. மாறாக தேவனை உயர்த்த, தேவனை தேட, அவருடைய வார்த்தை கேட்டு நம்மளை அலங்கரித்து கொள்ள சபைக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம், வந்திருக்கிறோம். இந்த எஸ்ரோ வென்றால் தன்னுடைய பூர்வத்தரத்தையும் தன்னுடைய குலத்தை பற்றி அங்கே என்ன செய்யலையா, பேசலையா. யூதர்கள் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி தங்கள் குலப்பெருமை என்ன செய்ய மாட்டார்கள், விட்டு கொடுக்க மாட்டார்கள். அதை பேசிக்கொண்டே இருப்பார்கள், அதை பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஆதலால் தான் சமாரிய பெண் இயேசுவை பார்க்கும்போது சொன்னால், நீங்களோ யூதர்கள், ஆனால் எங்க கிட்ட குடிக்க தண்ணி கேட்கறது என்ன, நீங்க எப்பவுமே இதைத்தானே பேசிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்றா. அதே மாதிரி இவளுக்கு அந்த எண்ணங்கள் இருந்தது. ஆனா முருதகாய் சொல்லியிருந்தா, நீ எக்காரணம் கொண்டும் தன்னுடைய குலத்தை பற்றி, தன்னுடைய குலத்தை பற்றி, தன்னுடைய கோத்திரத்தை பற்றி அங்க என்ன செய்ய வேண்டாம், பேச வேண்டாம். சபையில் எப்பொழுதெல்லாம் ஜாதியை பற்றி பிரச்சனை வருகிறதோ சபை வளர்ச்சி தடைப்படுகிறது, சபையினுடைய முன்னேற்றங்கள் தடைப்படுகிறது. சபையை பற்றி பேசுகிற போதெல்லாம் குழப்பம் வருகிறது, பலவிதமான பிரச்சனைகள் வருகிறது, சமாதானம் கெட்டு விடுகிறது, ஒரு மனம் கெட்டு விடுகிறது. ஒரு மனம் கெட்டுவிட்டால் ஆவியானவர் அந்த இடத்துக்கு என்ன செய்ய மாட்டாரு, வரமாட்டார். அப்போஸ்தலர் நடபடிகளை நம்ம வாசிக்கிறோம். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடியிருந்தார்கள். அவர்கள் கூடியிருந்த இடம் என்ன செஞ்சதா, அசைந்ததா. அப்படிப்பட்ட அசைவை தேவன் சபையில் தர வேண்டும் என்றால் அங்கே ஜாதி வேற்றுமை அல்லது ஜாதி பேச்சுகள் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நாம் பேசுகிற வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாள் என்ன செய்யணுமா, கணக்கு கொடுக்கணுமா. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, நீங்க எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள ஒன்றாயிருக்கிறீர்களே. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயோ, ராஜரீக ஆசாரிய கூட்டமாயோ, பரிசுத்த ஜாதியாயோ, அவருக்கு சொந்த ஜனமாய் என்ன செய்றீங்க, இருக்கிறீங்க. நோவாவுடைய பேழையில் எல்லா மிருகங்களும் எல்லா பறவைகளும் ஏறினாலும் ஒரு மிருகம் கூட அல்லது ஒரு பறவை கூட அதை அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு என்ன செய்யலை, இருக்கலை. எல்லா மிருகங்களும் அந்த ஒரு வருஷமும் 10 நாளும் அமைதியாக இருந்துச்சு. சபைக்குள்ளே தான் இருந்துச்சு, சபையில் தான் அங்கே தான் இருந்தது, பேலைக்குள்ளே தான் இருந்துச்சு. ஆனால் வேற்று வித்தியாசத்தில் என்ன செய்யலை, சண்டை போட்டுக்கிட்டு உருளல. ஆனால் நாம் வாழுகிற காலத்தில் பல சபைகள் இந்த பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த பிரச்சனை உள்ள சபைகள் எல்லாம் வளராமல் மேன்மை அடையாமல் மட்டுத்தட்டப்படுகிறது. இவர்கள் கிறிஸ்துவுக்கென்று ஆயத்தப்படவோ ஆதாயப்படுத்தப்படவோ என்ன செய்யாது, முடியாது. ஆனால் இங்கே கூடியிருக்கிற நமக்குள்ளால அந்த எண்ணங்கள் வருமானால் நீங்கள் கிறிஸ்துவனுடைய வருகைக்கு ஆயத்தப்பட முடியாது. அந்த எண்ணத்தோடு ஒரு வேலை இருப்பீங்கன்னு அந்த ராத்திரி நேரம் நீங்க மாற்றிக்கொள்ள ஆவியானவர் உதவி செய்வாராக. நீங்கள் மனம் திரும்ப ஆண்டவர் கிருபை செய்வாராக. அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கிற போது, அன்றைக்கு ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல அந்த 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது பலதரப்பட்ட மக்கள் சபைக்குள்ள சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். ஆனால் இந்த 6ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கும் போது அங்கேயும் இந்த பிரச்சனை வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த நாட்களில் சீசர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரிப்பில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாக என்ன செய்தார்களா, முறுமுறுத்தார்களாம். கிரேக்கர் எபிரேயர் என்கிற இந்த ஜாதி வேற்றுமை அங்கே சில வாக்குவாதம் சில வேறுபாடுகள் பிரச்சனை வருகிற போது அது அப்படியே விட்டுவிடவில்லை அப்போஸ்தலர்கள். மாறாக அதை சரி பண்ணதற்கு முற்பட்டார்கள். அதற்கென்று சொல்லி சில பெயர்களை நியமித்தார்கள். 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா அதுக்கு பிறகு அந்த பிரச்சனை மாறினது, அந்த சூழ்நிலை மாறினது. தேவ வசனம் விருத்தி அடைந்து சீசருடைய சபை எருசலேமில் என்ன செஞ்சதான்னா
பெருகிருச்சுதான். ஆமேன் சொல்லுங்களேன். என்றைக்கு இந்த பிரிவினை வாதங்கள் சபையில் இல்லையோ அன்றைக்கு திருச்சபை வேகமாக என்ன செய்யும்? வளரும். எஸ்தரோ வென்றால் தன்னுடைய குலத்தை பற்றி அங்கே பேசாமல் என்ன செய்தாலாம் இருந்தால். நம்ம பலவிதமான நிலையிலிருந்து ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கலாம். ஆனால் எக்காரணம் கொண்டு எந்த சூழ்நிலையிலும் அந்த எண்ணங்களும் அந்த பேச்சுகளும் சபையில் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது, அதை சிந்திக்கக்கூடாது. நாம் கழுவப்பட்டவர்கள், வேறு பிரிக்கப்பட்டவர்கள், ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார் என்கிற எண்ணத்தோடு கூட சபையில் வருகிற யாராயிருந்தாலும் அவர் என்னுடைய கூட பிறந்தவர்களா, என்னுடைய சகோதரனா, என்னுடைய சகோதரியாய் எண்ணுகிற போது நாம் இன்னும் ஆண்டுடைய வருகைக்கு நெருங்கி வந்திருக்கிறோம், ஆயத்தமாயிருக்கிறோம் என்பதை காட்டுகிறது. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவர்களாய் வாழ ஆண்டவர் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. நாலாவதாக எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கிற போது கீழே வாசிடுவோம். ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேற ஒன்று கேட்கலையா? எஸ்தர் தன்னை காண்கிற எல்லாருடைய கண்கள்லையும் தயை கிடைத்தது. ஏகாய் நியமித்த காரியம், ஏகாய் சொல்லி கொடுத்த காரியம், ஏகாய் கற்றுக் கொடுத்த காரியம், ஏகாய் எதெல்லாம் பயன்படுத்த சொன்னாரோ அதை மாத்திரம் இந்த எஸ்தர் பயன்படுத்தினாங்களாம். ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைச்சதா? ஆமீன் சொல்லுங்களேன். ஏகாய் யாருன்னு சொல்லியிருந்தேன்? பரிசுத்த ஆவியானவர். இங்கே யாரு தான் உங்களுக்கு ஏகாய்? உங்கள் பாஸ்டர் தான் ஏகாய். அவர் சொல்கிற மாதிரியெல்லாம் என்ன செய்யணும்? ஆண்டுடைய வருகையில் ஆயத்தப்படணும்னா ஆண்டவர் கிரீடத்தை தூக்கி உங்கள் தலையில் வைக்கணும். அப்படின்னா தான் இஷ்டம் போல வாழுகிறதல்ல நம்ம வாழ்க்கை. மாறாக நமக்கென்று சபையில் ஒரு மெய்ப்பனை கர்த்தர் வைத்திருக்கிறார், ஒரு ஏகாய கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த அரண்மனையில் இருந்த எல்லாரும் ஒரு வேளை அங்கே இருக்கிற யாரு சொல்லையும் கேட்காம வாழ்ந்தான். ஆனால் அத்தனை பேர் ராஜா என்ன செஞ்சிட்டாரு? வேண்டாம் வேண்டான்னு தள்ளிட்டாரு. ஏகாய்க்கு தெரியும் என் ராஜாவுக்கு எப்படி போனால் பிடிக்கணும், ஏகாய்க்கு தெரியும், இந்த எஸ்தருக்கு தெரியும். இந்த ஏகாய் சொல்றதெல்லாம் கேட்டா நான் ராஜாவுடைய கண்களில் தயை எனக்கு என்ன செய்யும்? கிடைக்கும் என்று நம்பினார். ஏகாய் என்ன சொன்னாரோ ஒரு வார்த்தை கூட புறந்தல்லாம அத்தனை வார்த்தையும் கேட்டு இந்த எஸ்தர் நடந்தாள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ஆதலால் ராஜாவுடைய கண்களில் அவளுக்கு தயை கிடைத்தது. உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற இந்த ஏகாய் என்கிற வார்த்தையை நீங்கள் எப்பெல்லாம் அந்த பலிபீடத்தில் கேட்கிறீர்களோ, இந்த வார்த்தைக்கு எப்பொழுதெல்லாம் செவி கொடுக்கிறீர்களோ, ஆண்டவர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம், ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். சில நேரங்களில் வாக்குத்தத்தமாய் ஆவியானவர் இங்கிருந்து ஏகாய் மூலமாய் பேசுவா, சில நேரங்களில் கண்டிப்பாய் ஆவியானவர் இங்கிருந்து பேசுவா, சில நேரங்களில் உங்கள் தவறுகளை சுட்டி காமிப்பா, சில நேரத்தில் கோபப்படுகிறது போல தெரியும். ஏன் தெரியுமா? ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதங்களில் உங்கள் மாம்சீக குணங்களை சரி பண்ணுவதற்கு ஆவியானவர் பலிபீடத்திலிருந்து என்ன செய்வார்? பேசுவார். என்னையே குறி வச்சு பேசுறாரு, என்னையே உங்களை பேசாம வேற யாரும் என்ன செய்ய முடியாது? பேச முடியாது. நான் சொல்லுவேன், சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தான் ஆவியானவர் என்ன செய்யறாரு? பேசுகிறார். வெளியே போற ஒருத்தரை குறித்து ஏகாய்க்கு கவலையே, அவங்கள பத்தின எதுவும் நமக்கு என்ன செய்யாது? கிடையாது. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கு சில நேரத்தில் பாஸ்டர்மார் நாங்க பேசுற ஒரு பிரசங்கமா இருக்கும், வீட்டில் போய் மதியம் சாப்பிட்றதுக்குள்ளே 4 பேர் 4 விதமாக அந்த பிரசங்கத்தை என்ன செஞ்சிடறது? மாற்றிடுறது. இந்த பிரசங்கம் யாருக்கு? அவங்களுக்கு. இந்த பிரசங்கம் யாருக்கு? அவங்களுக்கு. அப்படின்னு பாகப்பிரிவினை என்ன செஞ்சிடறது? வச்சிடறது. ஒரு நாள் கூட இந்த பிரசங்கம் எனக்கு தான், இந்த பிரசங்கம் என் கூட தான் ஆவியானவர் பேசினார் அப்படின்னு எடுத்துக்கிற தன்மை இன்னைக்குள்ள கிறிஸ்தவங்களுக்கு என்ன செய்யலை? இல்லை. எப்படி ஆண்டவர் வருகையில் ஆயத்தப்படுவது? வாக்குத்தத்தமா வந்தா எனக்கு எனக்கு எனக்கு, ஆனா கண்டிப்பா பேசினா அவங்களுக்கு அப்படி சும்மா இருக்க குடும்பத்தை உசுப்பேத்தி, உங்களுக்கு தான் பாஸ்டர் இன்னைக்கு பேசினார் தெரியுமா, உங்களுக்கு தான் இன்னைக்கு பாஸ்டர் பேசினார் தெரியுமா அப்படின்னு கலவரத்தை உண்டாக்கி சமாதானத்தை கெடுத்து சீர்குலைச்சிறது. அந்த மனநிலை இங்கே இருக்கிற ஒருவரு கூட என்ன செய்யக்கூடாது? நீங்கள் எஸ்தர் என்றால் ஒவ்வொரு நாள் பேசுகிற வார்த்தையும் அது வாக்குத்தத்தமாக இருந்தாலும் எனக்குன்னு எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக இருந்தாலும் எனக்காக எடுத்துக்கோங்க, அன்பாக இருந்தாலும் எனக்காக எடுத்துக்கோங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தான் ஏகாய் ஆவியானவர் என்ன செய்வார்? பேசுவார். ஆமேன். எஸ்தரோ வென்றால் அந்த ஏகாய் சொன்ன ஒரு வார்த்தை கூட தட்டாமல் அதை மாத்திரம் என்ன செஞ்சுக்கிட்டாங்களாம்? ஏற்றுக்கிட்டாங்களா? எபிரேயர் 13ஆம் அதிகாரம்
9ஆம் வசனம் சொல்லுகிறது, பலவிதமான அந்நிய போதனைகளால் அழைப்புண்டு தெரியாதிருங்கள். பலவிதமான அந்நிய போதனைகள் இன்னைக்கு இருக்கலாம். ஆனால் இந்த சபைக்கென்று, இங்க வருகிற எஸ்தர்களுக்கென்று, இங்க இருக்கிற ஏகாய் எது சொல்லுகிறாரோ அதுதான் தேவ வாக்கு. அந்த வாக்கை யார் கடைபிடித்து வாழுகிறார்களோ அவர்கள் உருவாக்கப்பட்டு ராஜாவுக்கு பிரியமாக என்ன செய்கிறார்கள்? மாற்றப்படுகிறார்கள். எத்தனையோ பலவிதமான அந்நிய போதனைகள் இன்னைக்கு தேசங்களில் பரவி கொண்டிருக்கிறது, யூடியூப்புகளில் பரவி கொண்டிருக்கிறது. அதை கேட்டு இன்னைக்கு சபையில் வந்து உட்கார்ந்து பாஸ்டரை பற்றி அப்படின்னா பாஸ்டர்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு 10 பாயிண்டை போட்டு பேசுகிறான் பாருங்க. இந்த 10 பாயிண்டில் இந்த பாஸ்டர் என்ன செய்ய முடியாது? ஒரு பாயிண்டில் கூட என்ன செய்ய மாட்டார், வரமாட்டார். அவன் போடுற அந்த 10 பாயிண்ட்டையும் பார்த்தா சபையில் நாம் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அது அந்நிய போதனைகள். அவனுக்கு சபை இருக்காது, அவனுக்கு மந்தம் இருக்காது, அவனுக்கு சபையை குறித்த ஒரு பொறுப்புணர்வு இருக்காது, அவனுக்கு வருகை கன்று ஜனங்களை ஆயத்தப்படுத்துவது இருக்காது. அவனுக்கு நோக்கம் பணமாக இருக்கலாம், பேர் புகழாக இருக்கலாம். அது அந்நிய போதனைகள். அதை கேட்காமல் இந்த சபையில் இங்கே ஏகா என்ன சொல்லுகிறாரோ அந்த போதனையை கேட்பது உங்கள் வாழ்க்கை என்ன செய்யும் அப்படின்னா சீர்படுத்தும், உங்களை சிறப்படுத்தும், உங்கள் வாழ்க்கையை சரியான பாதையில் என்ன செய்யும், கொண்டு போய் நிறுத்து. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனங்களை வாசிக்கிற போது பெருகமோ சபை மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, அவர்கள் நிக்கோலாய் மதஸ்தருடைய போதனையை கை கொண்டு வாழுகிறவர்களாக இருந்தார்கள். அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்றால், அவங்க வாழ்க்கையில் அந்த 14 வசனத்தை வாசிக்கிற போது சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு, விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கு ஏதுவான இடர் இஸ்ரவேல் புத்தருக்கு போடும்படி பாலாக்கு என்பவனுக்கு போதனை செய்த பிழையாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. இந்த பிழையாமனுடைய போதகத்தை கேட்பவர்களாய் நாம் வாழாமே, இந்த பெருகமோ அந்த மதத்தருடைய போதனைகள் நாம் கை கொண்டு வாழாம இங்க இருக்கிற ஏகாய் சொல்லுகிற வார்த்தையை நீங்க கேட்க வேண்டும் என்று ஆவியானவர் உங்களை இந்த சபைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாரு, அழைத்து கொண்டு வந்திருக்கிறா. இங்கே போதிக்கிறத மட்டும் கேட்டால் போது நான் சொல்லுவேன் 100% உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போய் ஆவியானவர் என்ன செஞ்சிருவார்? ஆவியானவருக்கு ஞானம் இல்லாமல் இல்லை உங்களை இந்த சபைக்கு கொண்டு வந்தது. இந்த சபைக்கு ஆவியானவர் கொண்டு வந்திருக்கிறார் என்றால் இங்கே இருக்கிற ஏகாய் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு உங்களுக்கு சொல்லுகிற போது நீங்கள் அவைகளை கை கொள்ள வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். அந்த வார்த்தை உங்களுக்கென்று என்ன செய்ய வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த வார்த்தை உங்களை ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறது, ராஜாவுக்கு ஏற்ற விதமாக உங்களை மாற்றிக்கொண்டிருக்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எஸ்தர் ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேற ஒன்றை என்ன செய்யலையா, கேட்கலையா, வாயிலையும் கேட்கல, காதலையும் என்ன செய்யலை, கேட்கலை. எத்தனையோ பேர் சொல்லியிருப்பாயே, நான் ராஜா கிட்ட போயிட்டு வந்தேன் தெரியுமா, நேற்றுக்கு அவர் இப்படிலாம் சொன்னார், நீ போ. அவன் முந்தின நாள் போயிட்டு வந்து சொல்லியிருப்பான், அதுக்கு முந்தின நாள் போயிட்டு வந்து யார் சொல்ல எஸ்தர் என்ன செய்யலை, கேட்கல. எஸ்தருக்கு தெரியும் இந்த ஏகாய் சொன்னால் சரியாக இருக்கும், இந்த ஏகாய் நடத்தினா சரியாக இருக்கும், இந்த ஏகாயினுடைய வார்த்தை சரியாக இருக்கும். உங்களுக்கு தந்திருக்கிற ஏகாயை நம்பி அந்த வார்த்தையை கேட்கிற போது நீங்கள் உருவாக்கப்படுகிறீர்கள். 5ஆவதாக எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கிற போது கடைசியில் எஸ்தர் மொர்தெகாய் இடத்துல வளரும் போது அவன் சொற்கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடந்து வந்தாள். ஆமீன் சொல்லுங்களேன். எஸ்தர் மொர்தெகாயினுடைய சொல்ல ஒரு நாள் என்ன செய்யலையா, தட்டலையா. அவ அனாதையாக இருந்த போதும், ஆதரவற்றவளாய் இருந்த போதும், இப்பொழுது ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் மாறின போதும் எஸ்தர் இருந்த ஒரு நல்ல குணம் என்ன அப்படின்னா, அந்த மொர்தெகாயை மதித்து அந்த மொர்தெகாய் சொல் கேட்டு என்ன செய்தாலாம், நடந்தாலாம். ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற ஆவிக்குரிய தகப்பனுடைய வார்த்தையை கேட்பது மாத்திரமல்ல, அதற்கு கீழ்ப்படிந்து வாழவும் ஆண்டவர் விரும்புகிறார். ஆமீன் சொல்லுங்களேன். நிறைய பேர் பாஸ்டர் எங்கள் வீட்டில் கல்யாணம் வச்சுருக்கேன் பாஸ்டர், ஒரு ஆலோசனை சொல்லுங்கள் பாஸ்டர்னு கேட்போம். ஆலோசனை அவரும் உட்காந்து மணிக்கணக்காக பாஸ்டர்மாராக்கி நாங்கள் சொல்லுவோம். ஆனால் அந்த ஆலோசனை முழுவதும் வேலை செய்யுமான்னா அது என்ன செய்யாது, மறுபடியும் வந்து கேட்பாங்க அடுத்த ஃபங்க்ஷனுக்கும். அப்போவும் நாங்கள் வந்து போன வாட்டி கேட்கல, அதனால் சொல்ல மாட்டோம், மறுபடியும் கேட்போம். ஆனால் என்ன செய்கிறதில்ல, பாஸ்டர் சொன்னது ஒன்றா இருக்கும், அங்கே நடக்கிறது பூரா என்ன செய்யும்,
ஒன்றா இருக்கும். அதனால் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் என்ன செய்யாது, இருக்காது. கேட்கிற வார்த்தைகள் நிறைய, கேட்கிற ஆலோசனைகள் நிறைய, ஆனால் அந்த வார்த்தையின்படி செய்கிறதா அப்படின்னா அந்த செயல்பாடு என்ன செய்யாது, இருக்காது. எப்போ கேட்கிற வார்த்தையை நீங்கள் அதை செயல் வடிவத்துக்கு கொண்டு வருகிறீர்களோ கர்த்தருடைய கிரியைகள் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யும், நடக்கும். பாஸ்டர் ஜாப் பண்ணிட்டாரு, ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு நிறைய நேரம் நம்ம நினைக்க. ஏன் நடக்கலைன்னா அந்த வார்த்தையை அபியாசப்படுத்த நம்ம என்ன செய்கிறதில்ல, விரும்புறதில்ல. செயல் வடிவம் கொடுக்கறதுக்கு என்ன செய்கிறதில்ல, விரும்புகிறதில்ல. வெளியில் இருக்கிற எல்லாரும் சொல்கிறேன் கேட்கறது, பாஸ்டர் சொல்கிறத மாத்திரம் என்ன செய்கிறதில்ல, கேட்கறதும் இல்லை, கீழ்ப்படுகிறது இல்லை. மருத்துவர்கள் சொல்கிறத ஒரு வார்த்தை கூட என்ன செய்கிறதில்ல, தட்டுறதில்லை. இந்த மாத்திரை இந்த நேரத்துக்கு போடணும்னா இது சாப்பாட்டுக்கு முன்னாடின்னா கரெக்டாக என்ன செஞ்சிருது, இது சாப்பாட்டுக்கு பின்னால் அப்படின்னா என்ன செஞ்சிருது. ஆனால் பாஸ்டரு பல வருஷமாக சொன்னாலும் அந்த வார்த்தையெல்லாம் சுருட்டி என்ன செஞ்சிருது, குப்பையில் போடுறது. பின்ன எப்படி கர்த்தர் கிரியை செய்வார், எப்படி அற்புதம் நடக்கும்? உடனே சொல்கிறது பாஸ்டர் ஜாப் பண்ணா சரியில்லை, இந்த சபை சரியில்லைன்னு எங்கெல்லாமோ ஊர் உலகம் பூரா சுற்றுறது. நான் சொல்லுவேன், எங்கே சுற்றி வந்தாலும் ஒரு நாளும் உனக்கு அற்புதம் நடக்காது. எப்போ தேவனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படுறீங்களோ இந்த இடத்துல, இந்த ஸ்தலத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். ஆமென்றும் ஆமேன் என்றும் அவர் பதில் தருவார். ஆமேன், அல்லேலூயா. அங்கே வேற இயேசு, இங்கே வேற வேசு கிடையாது. அங்கே வேற ஆவியானவர், இங்கே வேற ஆவியானவர் கிடையாது. அங்கே வேற பிதா, இங்கே வேற பிதா கிடையாது. இந்த சபை தேவன் உங்களுக்கு நியமித்த அரண்மனை. இந்த சபை தேவன் உங்களை கொண்டு வந்திருக்கிறபடினா இங்கே போதிக்கப்படுகிற வார்த்தை கேட்டு எப்பொழுது அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்குறீங்களோ, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுறீங்களோ, நான் சொல்லுவேன் 100% எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அற்புதமாக அதை மாறுறதை நீங்கள் பார்ப்பீங்க. அற்புதமாக சுகமாகிறத பார்ப்பீங்க. அற்புதமாக உங்கள் வாழ்க்கையில் திருப்பு முனைகளை பார்ப்பீங்க. அற்புதத்தை ஆண்டவர் அற்புதமாக உங்களுக்கு நடப்பிப்பார். ஆமென். இங்கே உங்களுக்கு அற்புதம் செய்யலைன்னா எங்கே போனாலும் கர்த்தர் அற்புதம் செய்ய மாட்டார். ஆமீன் சொல்லுங்களேன், ஆமீன் சொல்லுங்களேன். இப்போ இந்த இடத்துக்கு டவுனு தான் ஸ்டேஷன் அப்படின்னா அங்கே தான் போகணும். அதை விட்டுட்டு ஜங்ஷன் பக்கத்தில் இருக்குன்னு அங்கே போனால் என்ன செய்ய மாட்டாங்க. இங்கே ஆவியானவர் பரலோகம் பார்த்து இந்த ராமைப்பட்டியை செலக்ட் பண்ணி இந்த ராமைப்பட்டியில் இந்த இடத்த பார்த்து சபையை வச்சிருக்கிறார் அப்படின்னா பரலோகத்தினுடைய கண்கள் இங்கே ஏறெடுக்கப்படுகிற ஜபங்களுக்கு அது செவி கொடுக்கிறது. இங்கே ஏறெடுக்கப்படுகிற ஜபங்களுக்கு அவர் கண்ணு திறந்தவைகளை என்ன செய்கிறது, இருக்கிறது. இங்கு ஏகாய் அல்லது மொர்தெகாய் இங்கே இருக்கிறா. மொர்தெகாயுடைய சொல்லை கேட்டு நடக்கிறவர்கள் யாரோ உங்கள் வாழ்க்கை பலப்படும். உங்கள் வாழ்க்கை கிறிஸ்துவனுடைய வருகைக்கென்று ஆயத்தமாக்கப்படும். அவர் எப்படி போனாரோ அப்படியே மறுபடி வரப்போகிறார். அவரை சந்திக்க நீங்கள் ஆயத்தமா? அவரை சந்திப்பதற்கு இந்த எஸ்தரை போல யார் ஒருவர் மாற்றிக்கொள்ளுகிறீர்களோ, நான் சொல்லட்டும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது உங்கள் மேலே கிரீடத்தை தூக்கி வைத்து உங்களை ராஜாக்களாய், உங்களை ராஜாத்திகளாய் அலங்கரித்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் சீக்கிரமாக என்ன செய்ய போகிறாரு, வரப்போகிறார். எஸ்தர் மொர்தெகாயினிடத்தில் வளரும் போது அவன் சொற்கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு, என்ன ஒரு பெரிய வார்த்தை பாருங்க, என்ன ஒரு பெரிய வார்த்தை பாருங்க. அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி என்ன செய்கிறதா, நடக்கிறதா. நீங்கள் நடங்க, உங்களை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துவா. ஆண்டவராகிய தேவன் சீக்கிரமாக என்ன செய்ய போகிறாரு, வரப்போகிறார். உங்கள் கண்களுக்கு முன்பதாக எழுந்தருளி போன இயேசுவானவர் மறுபடியும் அப்படியே என்ன செய்ய போகிறாரு, வரப்போகிறார். எஸ்தர் தன்னை ஆயத்தப்படுத்திட்டு இப்போ நீங்கள் 2 அதிகாரம் 16, 17 வாசனத்தை வாசிக்கும் போது இப்போ எஸ்தர் இந்த மொர்தெகாய் சொன்னபடியெல்லாம் கேட்டுட்டு, அந்த ஏகாய் சொன்னபடியெல்லாம் கேட்டுட்டு அந்த ராஜா கிட்ட போய் நிற்கும் போது அவனை பார்த்த உடனே ராஜாவுக்கு தெரிந்தது, இவள் என்னுடைய பட்டத்தை ராஜாத்தியா ராணியா மாற்றுறதுக்கு தகுதியுள்ளவள் என்பதை அறிந்து தன்னுடைய கிரீடத்தை தூக்கி என்ன செய்கிறாரு, வஸ்தினுடைய ஸ்தானத்தில் அவளை அபிஷேகம் பண்ணுறார். ஆம், நீங்கள் ஒரு நாள் ராஜாதி ராஜா இயேசு வரும்போது அவருடைய சமூகத்தில் நிற்கும்போது, இந்த சபையில் உருவாக்கப்பட்ட நீங்கள் போய் நிற்கும்போது உங்கள் மேலே கிரீடத்தை தூக்கி வைத்து சொல்லுவா, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உங்களுக்கென்று ஆயத்தமாக்கப்பட்ட இந்த மகிமையை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து அந்த சபையில், அந்த பரலோகத்தில் அங்கீகரிப்பார், ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபையை இந்த ராத்திரி உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்,
அல்லேலூயா. ராஜா வருகிறா, ஆயத்தமாவோ, வருகிறா ஆயத்தமாவோ, இயேசு வருகிறா, எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறா, எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோ. கரையில்லாமலே ஆஹா வாழ்ந்து முன்னேறுவோ. ராஜா வருகிறா. எல்லாரும் அப்படி எழும்பிக் கொள்ளுவோமா? ராஜா வருகிறா, ஆயத்தமாவோ, இயேசு வருகிறா, எதிர்கொண்டு செல்லுவோ. இயேசு வருகிறா, எதிர்கொண்டு செல்லுவோ. பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கரடானவ சமமாகணும். நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனிகொடா வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறா. இயேசுவின் நாமத்தினாலே இங்க இருக்கிற இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் நம்முடைய வருகைக்கென்று நீர் உருவாக்கும்படி, ஆயத்தப்படுத்தும்படி, தகுதிப்படுத்தும்படி கேட்கிறேன் ஆண்டவரே. ஒருவரு கூட கைவிடப்படக்கூடாது, ஒருவரு கூட பின்மாற்றத்துக்குள்ள போகக்கூடாது, ஒருவரு கூட நித்திய நரகத்துக்குள்ள போய்விடக்கூடாது. நம்முடைய பரலோக மகிமையை இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் பார்க்கவும் பெற்றுக்கொள்ளவும் ஆவியானவர் அனுகிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்படி செய்கிறக்காய் நன்றி, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். Thank you Jesus. ஆண்டவரே, சீக்கிரமாய் தம்மோடு சேர்த்துக்கொள்ளும்படியாக அவர் வருகிறார். நம்மை அதற்கென்று கேட்ட வார்த்தைகளின்படி நம்மை ஒப்புக் கொடுப்போம், கீழ்ப்படிந்திருப்போம். அப்படி வார்த்தை எப்பொழுது வரும் என்று அதற்கு கீழ்ப்படிய ஆயத்தமாயிருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ்தரை போல, எஸ்தர் முர்தெகாய்க்கு கீழ்ப்படிந்தார், அவள் ஏகாய்க்கு கீழ்ப்படிந்தார். அதே போல நம்முடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் அவசியம். அந்த அதிகாலை வேளையில் அந்த நல்ல வார்த்தைகளை அருமையான ஆண்டவருடைய ஊழியக்காரர் மூலமாக கேட்டோம். வார்த்தைகள் தொடர்ந்து நமக்குள்ள கிரியை செய்யணும். ஆண்டவரே, இதை கிரியை செய்ய என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. நமக்கென்று ஒரு உன்னத ஸ்தானத்தை ஏற்படுத்தி வைத்து அங்கே அழைத்து போக ஆண்டவராக இயேசு வருகிறார். ஆமாம், நாம் ஒருவனை இழந்து போகாதபடி காணப்படக்கூடாது. நமக்குள்ளதை பற்றி கொண்டிருக்க வேண்டும், இழந்து போயிடக்கூடாது. தேவன் அந்த அளவுக்கு விடவும் மாட்டார். நம்ம இந்த வேளை நம்ம ஒப்பு கொடுப்போம். அப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறாண்டவர், என்னை அர்ப்பணிக்கிறேன். நாதான் அர்ப்பணித்தேன், 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 அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. எல்லாரும் இரு கரங்களை உயர்த்தி நாம் அர்ப்பணிக்கலாமா? அவருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுக்கலாமா?
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படி ஒப்பு கொடுங்க. ஸ்தோத்திரம். உங்களுடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா, இயேசுவின் நாமத்தில். ஆமென். நம்ம அப்படி ஒரு பாடல் பாடும்போது நம்ம கர்த்தருக்காக காணிக்கைகள் கொடுப்போம். எல்லாரும் கொடுத்து அது பின்பாக நாம் முடிவு ஜெபத்தை எடுத்து நாம் கடந்து போவோம். ஒரு பாடல் பாடும் பொழுது ஸ்தோத்திரம். நீர் மாத்திரம் எனக்கு, நீர் மாத்திரம் எனக்கு, நீர் மாத்திரம் எனக்கு, நீர் மாத்திரம்